பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் இந்த புது கிருபை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் நம்மை தம்முடைய அற்புத கரம் கொண்டு அதிசயமாய் ஆண்டவர் நடத்தி கொண்டிருக்கிறாரே, அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். இன்றைக்கும் அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் சிந்திக்கும்படியாய் 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் அதனுடைய 24வது வாசகத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். பந்தய சாலையில் ஓடுகிறவர்களால் எல்லோரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே ஒரு ஓட்ட பந்தயத்தை குறித்து சொல்லுகிறார். ஒரு ஸ்போர்ட்ஸ், சிலவங்க ஸ்போர்ட்ஸ்னாலே நல்லா பிடிக்கும். கவனிங்கள், இந்த ஓட்டப்பந்தயத்திலே ஓடுகிற மனுஷன் அவர்கள் எல்லாரும் பரிசை பெறுகிறதல்ல. அவர்கள் எல்லாரும் ஓடினாலும் ஒருவன் மட்டும்தான் அதை பெற்றுக்கொள்கிறான். பந்தய சாலையில் அந்த ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், எல்லாரும் ஓடுவாங்க, எல்லாரும் ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் ஒருவன் மட்டும் அந்த பந்தய பொருளை பெறும்படியாய் அவன் அதை பரிசை அவன் பெறுவான். இதே போல் நீங்களும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். நம்முடைய விசுவாச வாழ்க்கை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, நம்முடைய ஃபேமிலி லைஃபாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், ஸ்டடியாக இருக்கலாம், அடைய வேண்டும், எப்படியாவது அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஓட வேண்டும் என்று சொல்லுகிறார். இன்றைக்கும் எப்படியாவது ஒரு ஜாபில் ஏறணும்னு சொல்லி சிறு வயதில் முயற்சி பண்ணுகிற பிள்ளைங்களை பார்ப்பீங்கன்னா அவங்க கண்டிப்பாக ஒரு ஜாபில் ஏறிடுவாங்க. ஏன்னா அவங்க பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஓடுறாங்க. இன்றைக்கி எப்படியாவது பரலோக ராஜ்யத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு ஓடுகிற பிள்ளைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். என் குடும்பமாக நாங்கள் கர்த்தருக்கு பிரியமாக வாழணும் அப்படின்னு சொல்லி சிலவங்க முயற்சி பண்ணுவாங்க, அதை அடைகிறார்கள். சிலவங்க எப்படியாவது என் பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளே வரணும், என் புருஷன் வரணும், அதை அடைந்து சந்தோஷமாய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். இன்றைக்கும் அன்பு தேவ பிள்ளைகளை, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும். பந்தய சாலையில் நிறைய பேர் ஓடுறாங்க, ஆனால் நான் அதை அடைந்தாகுவேன், நான் அதை பெற்றுக்கொள்வேன் என்கிற நோக்கத்தோடு ஓடுகிறவர்களாக இன்றைக்கு கர்த்தர் ஒவ்வொருவரையும் மாற்றுவாராக. அதற்கு தேவை நல்ல நம்பிக்கை. வாழ்க்கையில் எப்போவுமே நம்பிக்கை இருக்கணும். நான் முயற்சி பண்ணுகிறேன், கண்டிப்பாக ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார். எப்போவுமே நமக்குள்ளே இருக்கிற நம்பிக்கையை விட்டுவிடக்கூடாது. மிகுந்த பலனுக்கு எதுவான அந்த தைரியத்தை விட்டுவிடக்கூடாது. நிறைய பேர் நம்பிக்கையை விட்டுடுவாங்க. அவங்க தான் தவறான முடிவுகளை எடுப்பாங்க, எங்கேயாவது போயிடுவாங்க, தன்னுடைய ஜீவனை மாய்த்து கொள்வார்கள். அப்படியெல்லாம் ஒரு நாளும் செய்யாதுங்க. நம்பிக்கையை ஒரு நாளும் விட்டு விடாதுங்க. நான் வேதத்தில் வாசிக்கும் பொழுது பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் நிறைய பேர் ஓடுறாங்க, ஒருவன் தான் பந்தயத்தில் வெற்றி பெறுகிறான். நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்க, வெற்றியை சுதந்திரிக்கிற நபராய் ஓடணும். இந்த பகுதியை குறிக்கிற காரியம் என்னன்னா, நமக்கு எப்பவுமே நல்ல ஒரு ஆயத்தம் தேவை. இன்றைக்கும் படிக்கிற பிள்ளைங்க இருக்கலாம், சிலவங்க ஆயத்தமே இல்லாமல் போய் எக்ஸாம் எழுதுவாங்க. டைமும் பார்ப்பாங்க, டீச்சரை பார்ப்பாங்க, பேப்பரை பார்ப்பாங்க, ஆனால் இவங்களுக்கு எழுதுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் சில பிள்ளைங்களை கவனிச்சிங்கன்னா அவங்க நல்லா ஆயத்தமாகி வந்திருப்பாங்க. அவங்க எழுதிட்டே இருப்பாங்க. அவங்க டைம் எதுக்கு பார்ப்பாங்கன்னா, என்ன எவ்வளோ நிமிஷம் இருக்குது என்கிற ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்து எழுதி கொண்டே இருப்பார்கள். இன்றைக்கு பந்தய சாலையிலே ஓடுகிறவர்களை குறித்து தொடர்ந்து சொல்லுகிற வார்த்தை 25 அவர் சொல்லுகிறார், அந்த பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள், அவர்கள் அழிவுள்ள அந்த கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். இந்த பந்தய சாலையில் ஓடுகிறவன் அல்லவிட்டால் மல்யுத்தமாக இருக்கலாம், பாக்ஸிங்காக இருக்கலாம், வில் எறிகிறது, இப்படி பாருங்கள், ஒவ்வொரு அந்த ஸ்போர்ட்ஸில் உள்ளவங்களும் சில கட்டுப்பாட்டோடு இருப்பாங்க. அங்கே அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், அழிந்து போகிற
இந்த பரிசை பெறுகிறதற்கே அவர்கள் இச்சையடக்கமுடையவர்களாக இருக்கிறார்கள். நாம் அழியாத பரிசை பெறுகிறதற்காக நாம் ஓடுகிறோம். அப்போ நாமும் கட்டுப்பாடு நமக்கு தேவை என்கிறதை அவர் சொல்லுகிறார். ஆண்டவரை சேவிக்கிற பிள்ளைகளுக்கும் அநேக காரியங்களை கட்டுப்பாடு தேவை. அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்கு எனக்கு அதிகாரம் உண்டு. யாரையும் யாரும் தடுக்க முடியாது. இதை செய்யாத, இப்படித்தான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இவர் சொல்றாரு, எல்லாம் எனக்கு தகுதியாய் இருக்காது. நாமே அநேக காரியத்தை மாற்றி அமைக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். வசனம் சொல்லுகிறது, பட்டணத்தை பிடிக்கிறவனை காட்டிலும் தன் மனதை அடக்குகிறவன் கட்டுகிறவன் உத்தமன் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். மன கட்டுப்பாடு நமக்கு அவசியம். இன்றைக்கு நம்மை அப்படி அர்ப்பணிப்போம். அவர் சொல்லுகிறார், அழிவுள்ள அந்த கிரீடத்தை பெறும்படிக்கு அவன் அப்படி செய்கிறான். நாமோ அழிவில்லாத அந்த கிரீடத்தை பெறும்படிக்கு நம்மை ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஒரு நிச்சயத்தோடு தான் ஓடுவேன். நமக்கும் நல்ல வேத ஆராய்ச்சி முக்கியம், ஜெப வாழ்க்கை முக்கியம். இந்த காலம் பொல்லாததாக இருக்கிறது, கடைசி காலத்தில் இருக்கிறோம். நமக்கு ஒரு நல்ல ஒரு ஜெப வாழ்க்கை நமக்கு அவசியம். பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து நாம் எப்படி நம்முடைய ஓட்டம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார்னு சொன்னால், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்தில் நான் வாசிக்கிறோம், 24வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும். ஓட்டத்தை எப்படி முடிக்க ஆசைப்படுறாரு? சந்தோஷத்தோடு. அவர் சந்தோஷத்தோடு ஓடுகிறார். இன்றைக்கும் வாழ்க்கை என்பது ஒரு ஓட்டப்பந்தயத்திலே ஓடுகிறது போல இருக்கிறது. விசுவாச வாழ்க்கை, நம்முடைய ஆன்மீக வாழ்க்கை. சங்கீதம் 1 வைத்து இப்படியான வார்த்தைகளை கேட்டுப்பீங்க. ஒரு விசுவாச பிள்ளை உட்காரக்கூடாது. எங்கே உட்காரக்கூடாது? பரியாசக்காரர்கள் உட்காருகிற இடத்துல உட்காரக்கூடாது. ஒரு விசுவாச பிள்ளை நிற்கக்கூடாது. எங்கே நிற்கக்கூடாது? பாவிகளுடைய வழியில் என்ன செய்யக்கூடாது? நிற்கக்கூடாது. ஒரு விசுவாச பிள்ளை நடக்கக்கூடாது. எங்கே நடக்கக்கூடாது? துன்மார்க்கருடைய ஆலோசனைப்படி என்ன செய்யக்கூடாது? நடக்கக்கூடாது. அப்போ என்ன செய்யணும்னா, இந்த லோத்தை பார்த்து ஆண்டவர் சொன்னார் பார்த்தீங்களா, ஜீவன் தப்ப ஓடிப்போன்னு சொன்னார்ல, இதே போல் நெருங்கி வருகிற அந்த பாவம் பாரம் இதெல்லாம் தள்ளிவிட்டு நம்ம ஓடணும். பிரைஸ் தி லார்ட். ஓடிக்கொண்டே இருக்கணும். இவர் சொல்லுகிற, நான் சந்தோஷத்தோடு ஓடுகிறேன். நாம் எபிரேயருக்கு நிருபத்தில் நான் வாசிக்கும் பொழுது, அதனுடைய 12வது அதிகாரத்தை நான் பார்க்கும் பொழுது திருப்பிக் கொள்ளும். எபிரேயர் 12வது அதிகாரம் அந்த 1வது வசனத்தில் அவர் குறிப்பிடும் பொழுது இப்படியாக, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திறனான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க. மேகம் போன்று இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நிறைய பாரம் அமுக்கும். பாரமான யாவற்றை யாருமே எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்ல முடியாது. அநேகருக்கு பிரச்சனைகள் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் வளர முடியாதபடிக்கு சில விதைகள் பாறைக்கு மேலே விழுந்தது, வழி அருகே விழுந்தது, சிலது முட்களுக்கு இடையிலே விழுந்தது. அது உலக கவலை அவங்க வளர முடியாதபடிக்கு நெருக்குகிறது. ஒரு பக்கம் கடன் பிரச்சனை, இன்னொரு பக்கம் வியாதி, பிள்ளைகளுடைய பிரச்சனை, பேர பிள்ளைகளுடைய பிரச்சனை, இதெல்லாம் கேட்கும் பொழுது கர்த்தருக்குள்ள வளர முடியலை. அநேகர் அப்படியே சோர்ந்து போய் இருந்து விடுகிறார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களில் நீங்கள் வளர வேண்டும். வேத வசனம் சொல்லுகிறது, அந்த நெருங்கி வருகிற அந்த பாரங்களையும் தள்ளணுமா. பாவத்தை தள்ளிவிட்டு
நாம் ஓடுகிறது போல நெருங்கி வருகிற பாரங்களையும் தள்ளணும். பிரைஸ் காட். ஒரு பேலன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்படி நம்ம சாதாரணமாக நல்ல வேகமாக இழுக்கிற ஒரு ஆற்றிலே நாம் குளிப்போமா என்று சொன்னால் நம்ம அப்படியே நிற்போன்னா நம்மளை ஆறு இழுத்துட்டு போயிடும். அப்படியே ஒரு பேலன்ஸ் பண்ணி நின்னால் தான் நிற்கிற இடத்துலையாவது நிற்க முடியும். முன்னே போகாட்டினாலும் பரவாயில்ல, பின்வாங்கி போய்விடக்கூடாது. நெருங்கி வருகிற பாவங்களையும் பாரங்களையும் தள்ளி விட்டு கொண்டே இருக்க வேண்டும். நான் முன்னேறி செல்லணும், அது ரொம்ப முக்கியம். வளர்ந்து கொண்டே இருக்கணும். விசுவாச பிள்ளைகளாகி நீங்கள் கர்த்தருக்குள்ள 5 வருடம் ஆயிருக்கலாம், 1 வருடம் ஆயிருக்கலாம், 10 வருடம் ஆயிருக்கலாம். வருடங்கள் செல்ல செல்ல நம்ம வளர்ந்துட்டே இருக்கணும். ஆண்டவர் அதற்கான கிருபையை தருவார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் பட்சபாதம் உடையவர் அல்ல. ஆண்டவர் எப்பொழுதுமே நமக்கு பலம் தருகிறவர், கிருபை தருகிறவர், நம்மை பயன்படுத்துகிறவர். ஆண்டவர் இதை விரும்புகிறார். நம்ம வளரணும், அனுதினமும் நம்ம வளர்ந்துட்டே இருக்கணும். அது ஆண்டவர் விரும்புகிறார், தேவனுடைய சித்தம். அதனால அன்பு தேவ பிள்ளைகளை, நீங்கள் கர்த்தரில் பெருகணும், அப்படியே கிருபையில் பெருகணும். ஆவியானுடைய அந்த ஆளுகையில் நீங்கள் பெருக வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் சொல்லுகிறார், அந்த பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, அப்போ பாவத்தையும் தள்ளணும், பாரத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாக இருக்கிற இயேசுவை நோக்கி. அங்கே ஒரு நல்ல ஒரு வார்த்தை, நமக்குள்ள இந்த ஆவிக்குரிய தீபத்தை அல்லது கிறிஸ்துவை நமக்குள்ளே பிரகாசிக்க பண்ணினவர். இப்படி எங்கேயோ உலகத்துக்காய் ஒரு நாள் வாழ்ந்து கொண்டிருந்தோம், பாவத்தை நேசித்து வாழ்ந்து கொண்டிருந்தோம், கிறிஸ்துவை விட்டு தூரம் இருந்தோம். நம்மை கர்த்தர் தொட்டார். தொட்டு இந்த வேதத்தில் இரவும் பகலும் பிரியமாக இருக்க வைத்தார். இதை வாசிக்க வைக்கிறார், ஜெபிக்க வைக்கிறார், காலையிலே பாட வைக்கிறார், காலையிலே ஸ்தோத்திரம் பண்ண வைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எங்கோ பிறந்த நம்ம, எங்கேயோ வாழ்ந்த நம்ம இயேசு தொட்டார். ஃபாதர் பர்க்மாஸ் இப்படி அந்த அன்பை பாடுவார். என்ன தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றி விட்டார். நம்மளை தேடி இயேசு வந்தார், நம்முடைய வாழ்க்கையை மாற்றி போட்டார். நமக்குள்ள விசுவாசத்தை துவங்கினவர் கர்த்தர். அவர் ஆதியும் அந்தவுமாக இருக்கிறார். அவர் அல்பாவும் ஒமேகாவுமாக இருக்கிறார். அவர் முந்தினவரும் பிந்தினவருமாக இருக்கிறார். அவர் தான் ஆரம்பம். அவர் ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நமக்குள்ளே விசுவாசத்தை துவங்கினவர் ஜெயமாக முடிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நீங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஐயோ நான் கைவிடப்பட்டு விடுவேனோ, ஐயோ நான் ஏமாற்றப்பட்டு விடுவேனோ, ஒரு நாளும் சோர்ந்து போகாதுங்க. நான் நிலைத்திருக்க மாட்டேனோ, நான் என்னுடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ள மாட்டேனோ அப்படின்னு ஒரு நாள் நம்பிக்கையற்ற வார்த்தைகளை சொல்லாதுங்க. நமக்குள்ளே துவங்கினவர் கர்த்தர். ஆமென். ஒரு மனுஷன் அல்ல நமக்குள்ள விசுவாசத்தை துவங்கினது. நம்முடைய கண்களை திறந்தது கர்த்தர், நம்மை தொட்டது கர்த்தர். பிரைஸ் தி லார்ட். ஒரு பேதுருவை என் பின்ன வா அப்படின்னு சொல்லி அழைத்தது கர்த்தர். அதே போல் அன்பு தேவப்பிள்ளை, நம்மளை அழைத்தவர் உண்மை உள்ளவர். நீங்கள் அல்ல, தேவன் தான் உங்களை தெரிந்து கொண்டார். நீ என்னுடையவன், நீ என்னுடையவள், நீ எனக்கு வேணும், என் பின்ன வா, என்னை பின்பற்று என்று சொல்லி நமக்குள்ளே நாம் தேவனால் கவர்ந்து கொள்ளப்பட்டோம். அவர் நம்முடைய நாயகன், அவர் நம்முடைய நேசர். நமக்குள்ளே விசுவாசத்தை துவங்கினவர் கர்த்தர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவர் ஜெயமாய் முடிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசத்தை துவங்கின கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை ஜெயமாய் நடத்தி செல்வார். தொடங்கின ஜெய கிறிஸ்து நமக்கு முன்பாக செல்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஒரு நாளும் சோர்வுக்கு இடம் கொடுக்காதங்க. சாத்தான் சொல்லுவான், நீ தோற்று போய்விடுவாய், நீ நிலை நின்றிட மாட்டா, உன்னால் நிலைத்திருக்க முடியாது என்று சொல்லுவான். இல்லை, ஒரு நாள் நீங்கள் சோர்ந்து போகாதுங்க. நமக்குள்ளே துவக்கினவர் கர்த்தர். இந்த வெளிச்சத்தை நமக்குள்ளே தந்தது கர்த்தர். அணையாமல் காப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அங்கு வேதத்தில் வாசிக்கிறோம்,
விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி, நம்ம யாரை எப்பவும் நோக்கி பார்த்துட்டே இருக்கணும்னா இயேசுவை நோக்கி பார்க்கணும். அவங்க எல்லாம் பிழைத்து கொள்வாங்க. ஆமென். யாரெல்லாம் தனக்கு ரோல் மாடலாக இயேசுவை வைத்திருக்கிறாங்களோ அவங்க நிலைத்திருப்பாங்க. சிலவங்க எல்லாம் தனக்கு முன்னால் சில ஊழியக்காரர்களை வைப்பாங்க. ஊழியக்காரர் நீங்களை கனம் பண்ணணும், அதில் ரொம்ப கவனமாக இருங்க. தம் அபிஷேகம் பண்ணினவர்களுக்கு விரோதமாக நாவையே எடுக்கிறதற்கு தாவீது அச்சப்பட்டார். பிரைஸ் தி லார்ட். ஆனால் பாருங்கள், நாம் அவர்களை நேசிக்கணும், அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். ஆனால் நமக்கு முன்மாதிரியாக, நமக்கு அளவுகோலாக நமக்கு முன்னால் வைக்கிறது இயேசு, நமக்காய் உயர்த்தப்பட்ட இயேசு. நீங்கள் நிலைத்திருக்கணுமா, கனி கொடுக்கணுமா, முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கணுமா, சந்தோஷமாக ஓடணுமா, நமக்கு முன்மாதிரியாக, நமக்கு வழிகாட்டியாக, நமக்கு நல்ல ஆமென் பிரைஸ் கார்டு அளவுகோலாக இருக்கிறது யார் என்று சொன்னால் நமக்காக சிலுவையிலே உயர்த்தப்பட்ட இயேசு. பிரைஸ் தி லார்ட். அவரை நோக்கி பாருங்கள். நம்முடைய விசுவாச ஓட்டத்தில் இயேசுவை நோக்கி பார்க்கணும். அவரை குறித்த வேத பகுதிகளை கண்டிப்பாக அதிகமாய் வாசியுங்கள். சில பிள்ளைங்க சங்கீதத்தையே வாசித்து அப்படி கிறிஸ்தவ வாழ்க்கையை முடிச்சிருவாங்க. சில தம்பிங்கள்கிட்ட வாலிப பிள்ளைகள் சிறுவர் மத்தியிலே அதிகமாக ஊழியங்கள் செய்கிறபடினாலே அவளாக கேட்பேன், பைபிள் எந்த போர்ஷன் படிச்சிருக்காமா அப்படின்னு கேட்டால் சில தம்பிக்கு சொல்லுவாங்க சங்கீதம். என்னைக்கும் சங்கீதம் தான். இதையும் தாண்டி சிலவங்க சொல்லுவாங்க நீதிமொழிகள். இல்லை, இயேசு குறித்த பகுதிகளை வாசிங்க. அவர் நல்லவர், அவர் நம்ம மேலே வைத்திருக்கிற அன்பு, அவர் தன்னுடைய ஜீவனையே நமக்காய் கொடுத்தார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தத்தை வர நமக்காக சிந்தினார். அவர் எனக்காக பலியானார் என்கிற ஒரு சிந்தை நாம் ஒவ்வொருவருக்குள்ளும் வரணும். இயேசு எனக்காய் ஜீவன் கொடுத்தார், இயேசு எனக்காக மரித்தார், தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தத்தை வர இயேசு எனக்காக சிந்தினார். நான் மரிக்க வேண்டிய இடத்துல எனக்காக இயேசு மரித்தார். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. இயேசு நமக்காய் சிலுவையிலே உயர்த்தப்பட்டார். இன்றைக்கு அந்த இயேசுவை நோக்கி பாருங்க. வாலிப பிள்ளைகள் எப்பொழுதெல்லாம் நீங்கள் கண்களை மூடி ஜெபிக்கிறீர்களோ, வாலிப பிள்ளைகள் மட்டுமல்ல எல்லாரும், அப்பொழுதெல்லாம் சிலுவையிலே உங்களுக்காக உயர்த்தப்பட்ட இயேசு உங்கள் கண்ணுக்கு முன்னால் தெரியட்டும். யாரெல்லாம் அவரை நோக்கி பார்த்தார்கள் அவர்கள் பிழைத்துக் கொள்வார்கள். இன்றைக்கும் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய முகங்கள் பிரகாசம் அடைகிறது. இன்றைக்கும் நாம் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது புது பலன் அடைகிறோம். கர்த்தர் அப்படித்தான் இன்றைக்கும் பலன் இல்லாதவர்களுக்கு அவர் பலன் கொடுக்கிறார். அப்போ இயேசுவை நோக்கி பார்த்து ஓடணும். அங்கே ஒரு வார்த்தை இப்படியாக இருக்கிறது, இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவும். எனக்குன்னு ஒரு ட்ராக்கை வச்சிருக்கிறார் ஐயா, எனக்குன்னு ஒரு ஓட்டத்தை வச்சிருக்கிறார். அதில் நான் பொறுமையாய் ஓடிக்கொண்டே இருப்பேன். எத்தனை பேர் இன்றைக்கி அவர் சொன்னார் நான் சந்தோஷமாக ஓடுகிறேன், இப்போ அடுத்து சொல்கிறார் அந்த பொறுமையோடு ஓட கடவோம். நம்மளே சேர்த்து சொல்கிறார் பொறுமையோடு ஓடுவோம். பிரைஸ் தி லார்ட். ஓடிக்கொண்டே இருக்கணும். பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. யார் பலவந்தம் பண்ணுகிறார்களோ அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். உங்கள் விசுவாச ஓட்டத்தை ஒரு நாள் நிறுத்தி விடாதுங்க. ஆண்டவர் தேடுகிறது, ஆயத்தப்படுகிறது. மீண்டும் அந்த வார்த்தைகளை சொல்லுகிறேன், ஆயத்தம் ரொம்ப தேவை, கட்டுப்பாடு ரொம்ப தேவை, வேத ஆராய்ச்சி ரொம்ப தேவை, ஜெப வாழ்க்கை ரொம்ப தேவை. ஆமென். பொறுமையோடு ஓட வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போஸ்தலன் பவுல் இப்படியே சொல்லுகிறார், நான் அந்த ஆசையாய் தொடருகிறேன் அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப ஆசையாக தொடருகிறேன் ஐயா. எத்தனை பேர் ஆசையாய் பின்பற்றுகிறீங்க? இயேசு தன்னுடைய கடைசி பூஜனத்தை சீஷர்களோடு கலந்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் சொன்னார், நான் உங்களோடு இப்படி பந்தி இருக்கிறதற்கு ஆசையாக இருந்தேன் என்று சொல்லுகிறார். பிரைஸ் காட். இன்றைக்கும் எத்தனை தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய பந்தியில் கலந்து கொள்கிறதற்கு ஆசையாக இருக்கிறீர்கள்?
சில விருந்துக்கு சிலர் ஆசைப்படுவார்கள், சில பார்ட்டி. ஆனால் அன்பு விசுவாச பிள்ளைகள் கர்த்தருடைய பந்தியிலே கலந்து கொள்வதற்காய் ஆவல் கொள்கிற அன்பு பிள்ளைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசு சொல்லுகிறார், உங்களோடு இந்த பந்தியில் எப்படி இருக்கிறதற்கு நான் ஆசையாக இருந்தேன், ஆசையாய் தொடருகிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கையை என்றைக்கும் நேசித்து ஓடுகிற பிள்ளைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். யாருடைய நிர்பந்தம் இல்லாமல் கிறிஸ்துக்கு மேலே இருக்கிற அந்த அன்பினாலே. அதை அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாக சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் சொன்ன அந்த பவுல் சொல்லுகிறாரு, கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறதையா, என்னை நெருக்குகிறது. அவருக்காக வாழணும், அவருக்காக ஓடணும், அவருக்காக ஜீவனையே கொடுக்கணுங்கிற அளவுக்கு அந்த கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்குகிறது என்று சொல்லுகிறார். அவருடைய ஓட்டத்தை அவர் ஜெயமாய் முடித்திருக்கிறார். அந்த வார்த்தையை மட்டும் வாசித்து நாமும் ஜெபிக்க போகிறோம். 2 தீமோத்தேயு 4 அதனுடைய 7வது வசனத்தை வாசிக்க இருக்கிறோம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். விசுவாச வாழ்க்கைக்கு நல்ல பெயர். நல்ல போராட்டத்தை போராடினேன். நல்ல போராடினையா, நல்ல போராட்டம். பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ சிலவங்க போராடுவாங்க, ஒரு விசுவாச பிள்ளையா இருக்கிறதற்காய் போராடுவாங்க, குடும்பமாய் கர்த்தரிலே நிலைத்திருப்பதற்காய் போராடுகிற எத்தனையோ பிள்ளைகள் உண்டு. வாலிப பிள்ளைகள் சிலர் தன்னுடைய ஆவிக்குரிய அனுபவத்தை காத்துக்கொள்வதற்காக போராடுவார்கள். சொல்லுகிற அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஓட்டத்தை இப்போ முடிக்க போறார். தன்னுடைய ஜீவன் இந்த உலகத்திலிருந்து பிரிய போகிறது. அப்பொழுது சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், நல்ல போராடினேன். அதை எப்படி கொஞ்சம் பாருங்க பார்ப்போம். யூதர்களோடு போராடினார். அவங்க சொல்றாங்க இயேசு அவர் ரட்சகர் இல்லை, இவர் சொல்றார் இயேசு தான் ரட்சகர் என்று சொல்லி வாக்கினாலே போராடுகிறார். பல இடங்களை இவர் பிரசங்கம் பண்ணக்கூடாது என்று சொல்லி அடித்து துரத்துறாங்க, கல்லெறிகிறார்கள். அதிலும் மீண்டும் பிரசங்கம் பண்ணுகிறார். சிறையில் அடைக்கப்படுகிறார், மீண்டும் பிரசங்கம் பண்ணுகிறார், எழுதுகிறார். அதைத்தான் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன் ஐயா இயேசுக்காய். சிலவங்கெல்லாம் அந்த சரித்திரத்திலே உலக வரலாற்றுகளிலே சில விடுதலை, அந்த தேசம் விடுதலை அடையும்படியாய் சிலர் போராடி இருப்பார்கள். அவங்கெல்லாம் சொல்லுவாங்க நல்ல தியாகி, போராட்ட வீரர்கள்பாங்க. இன்றைக்கும் அன்பு தேவர்களே, கிறிஸ்துவுக்காய் நல்ல போர்ச்சேவகனாய், கிறிஸ்துவுக்காய் ஓடுகிற ஒரு நல்ல குடும்பமாய், கிறிஸ்துவுக்காய் நிற்கிற அன்பு ஒரு சகோதரனாய் சகோதரியாய் நீங்கள் மாறுங்கள். சும்மா தேவையில்லாத காரியங்களுக்காய் சண்டைகள் வாக்குவாதங்களை விட்டு இயேசுவுக்காய் நில்லுங்கள், அதற்கு பலன் உண்டு. ஆமென். இப்போ அடுத்து சொல்றாரு, ஓட்டத்தை முடித்தேன் ஐயா. இயேசு சிலுவையில் எப்படி தன்னுடைய ஜீவனை கொடுத்து முடிந்தது என்று சொல்லி ஜீவனை விட்டாரோ, அதே போல உயிரோடு இருக்கும் மட்டும் ஒரு பிள்ளை இயேசுவுக்காய் நிற்க வேண்டும், இயேசு பட்சத்தில் நிற்க வேண்டும், அறிந்த சத்தியத்தில் நிலை நிற்க வேண்டும். விட்டு வந்த மார்க்கங்களில் ஒரு நாளும் நீங்கள் சென்று விடக்கூடாது. கிறிஸ்துவுக்காக எதையெல்லாம் நீங்கள் நஷ்டமும் குப்பையும் என்று எண்ணி நீங்கள் தள்ளினீர்களோ அதை மீண்டும் எடுத்து விடக்கூடாது. அவர் சொன்னார், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். விசுவாசத்தை காத்து கொள்ளுங்க. முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சீக்கிரம் வருகிறார். அவளோடு அப்படியே வருகைக்காய் காத்திருக்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவர் நிறைவான பலனை தருவார். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போமா? பிரைஸ் காட், ஹல்லேலூயா. பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட ஒரு விசேஷித்த கிருபையை கொடுங்கப்பா. ஆமென், ஹல்லேலூயா. உடைய பிள்ளைகள் ஓட்டத்தை ஜெயமாய் முடிக்க வேண்டும். கர்த்தர் விசேஷித்த கிருபையை கொடும். விசுவாசத்தை துவங்கின கர்த்தர் ஜெயமாய் முடிக்க கிருபை கொடுங்கப்பா. ஆமென், ஹல்லேலூயா. இஸ்ரவேலை குறித்து சொல்லும் பொழுது நீர் ஒருவர் தான் அவனை நடக்க பழக்கினீர். ஆண்டவரே, அதே போல் நம்முடைய பிள்ளைகளுடைய கரத்தை பிடித்து கொள்ளுங்கப்பா. உம்முடைய பிள்ளைகளை தொட்டீர், உம்மை துதிக்கும்படியாய் கிருபை கொடுத்தீர், உம்முடைய வேதத்தில் தியானமாக இருக்கும்படியாய் கிருபை கொடுத்தீர்.
இப்படி வசனங்களை கேட்டு அதன்படி நடக்க கிருபை கொடுத்தீர். இந்த நாளில் இன்னும் உடைய பிள்ளைகள் முடிவறிந்த நிலை நிற்க கர்த்தர் கிருபை கொடும். க்ளோரி. உங்கள் பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நிரப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம். சில பிள்ளைகளை நீர் தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் இப்பொழுதே உடைய பிள்ளைகள் மேல் அசைவாடும். ஆவிக்குரிய சோர்வுகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். சில முழங்கால்கள் முடங்கட்டும். ஜெபிக்கிறவர்களாய் இயேசுவின் நாமத்தில் மாறுவார்களாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. முன் வைத்த காலை ஆண்டவரை பின் வைக்காதபடி உம்முடைய பிள்ளைகள் ஓட்டத்தை தொடர கர்த்தருக்கு உதவி செய்யும். பலத்தால் இடைகட்டும். கர்த்தர் பட்சத்தில் நிற்கிறவன் யார் என்று சொன்னது போல ஒரு கூட்டம் கர்த்தர் பட்சத்தில் நின்றதல்லவா, அதே போல உங்கள் நாமத்திற்காய் நிற்கிற ஒரு விசேஷித்த கிருபையை கொடும். உடைய பிள்ளைகளை எந்தெந்த கிராமங்களிலே தெருவிலே நீர் ஆண்டவரை சந்தித்து வைத்திருக்கிறீரோ அந்த இடத்திற்கு ஒரு அடையாளமாய் சாட்சியாய் இயேசுவின் நாமத்திலே மாறுவார்களாக. நீர் அப்படியே செய்யும். கர்த்தருக்காய் ஆண்டவரே நிற்கிற ஒரு கூட்டமாய் நீர் மாற்றும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Praise the Lord.